ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. உலகத்தில் இந்த ஊர் உலகத்துக்கு நிறைய சேவை பண்ணணும். சேவைகளை நிறைய இருக்குது. அன்னதானம் பண்ணுறது, ஏழைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பது, அநாத குழந்தைகளை பராமரிப்பது, பெரியவங்களுக்கு உதவி செய்வது, வேலை வாங்கி தர்றது, படிக்க வைக்கிறது, பணம் கொடுத்து உதவி பண்ண மாதிரி நிறைய சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லி தோணுது. இதில் எது ரொம்ப சிறந்த சேவை, ஞானத்தை கொடுப்பது அப்படின்னு எல்லாமே இருக்குது. அதாவது இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சேவை, பெரிய சர்வீஸு அப்படின்னு சொன்னால் எது தெரியுங்களா? இது மிகப்பெரிய ஒரு உண்மை. உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறது, உங்கள் மேலே நீங்கள் வெறித்தனமான அன்பு வைத்து இந்த உடம்பு இந்த மனதை நான் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் அதில் ஒரு துரும்பு கூட படாமல் கடவுள் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதமாகிய இந்த உடல் மனம் இந்த உயிரை சரியாக பராமரிப்பது தாங்க உலகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நான் இன்னைக்கு பிறந்திருக்கிறேன். இதில் இன்னைக்கு இருந்த நான் என்னுடைய குணம், என்னுடைய உடம்பாக இருக்கட்டும், என்னுடைய மனமாக இருக்கட்டும், இதை நான் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஐ ஷுட் பி த பெஸ்ட் பர்சன். என்னுடைய பெஸ்ட் வெர்ஷனை நான் எப்போவுமே மேலே கொண்டு போகணும். இதுதான் ஒரு தனி மனிதன் இந்த உலகத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உடலை நான் என் கண் போல் பார்த்து கொள்ள வேண்டும், வெறித்தனமாக காதலிக்க வேண்டும், வெறித்தனமாக நேசிக்கணும். இந்த மனதை நான் புண்படுத்தவே கூடாது. இந்த மனதுக்குள்ள கரப்ஷனே வரக்கூடாது. மனம் எப்பொழுதும் அமைதியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி ஆரோக்கியத்தின் உச்ச கட்டத்தில் இருக்கணும். இதை ஒருத்தர் செஞ்சிட்டாலே இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய சேவைங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போ ஒருத்தன் 100% இதை கடைபிடிக்கிறானோ, 99% இல்லை 100%, இந்த உடம்புக்கு ஒரு துரும்பு கூட வரக்கூடாது. இந்த உடம்பை நான் உச்சக்கட்டம், அதுக்கு நான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி எவன் ஒருத்தன் கொடுக்குறானோ, இப்போ இந்த உடம்பை நான் அப்படி நேசிக்கிறேன், அவ்வளோ பிரமாதமாக நான் நேசிக்கிறேன், உயிருக்கு உயிராக நான் காதலிக்கிறேன், என்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதுக்கு நான் தீங்கு செய்ய முடியுமா? இதை நான் இதை சரியாக அதை பராமரிக்காமல் என்னால் விட முடியுமா? அதற்கு நான் தவறான ஒரு உணவை கொடுக்க முடியுமா? அதுக்கு கொடுக்குற ஃபியூவலை நான் தப்பாக போட முடியுமா? அப்போ உலகத்திலேயே இந்த உடம்புக்கு நான் சிறந்த ஒரு உணவைத்தானே நான் கொடுக்கணும். ஏன்னா இந்த உடம்பு வீணாக போயிடும். இந்த உடம்பு இயற்கை கொடுத்த வரம். அப்போ இயற்கைக்கு எதிராக நான் செல்லவே கூடாது. அப்போ இதுக்கு சரியான சாப்பாடு, சரியான தூக்கம், சரியான வேலை, சரியான மனநிலை, சரியான ஒரு எல்லாத்தையும் நான் செய்வேன். அப்போ நல்ல நான் உணவு கொடுக்கணும். இந்த உடம்புக்கு உலகத்திலேயே சிறந்த காய்கறிகள், சிறந்த பழ வகைகள், சிறந்த தாவரங்களை நான் கொடுக்கணும். அப்படின்னா அந்த தாவரங்களை நான் ஃபஸ்ட்டு விளைய வைக்கணும். அதற்கு நான் தீங்கு செய்யக்கூடாது. எந்த மரம் செடி கொடிகளுக்கு நான் தீங்கு செய்யவே முடியாது. ஏன்னா அதை நான் உயிருக்கு உயிராக நான் காதலிக்க வேண்டும். அப்போ தான் அதை ஆரோக்கியமாக என்னால் பராமரிக்க முடியும். ஏன்னா என் உடம்பை நான் நேசிக்கிறேன். அப்போது இந்த காய்கறிகளை எல்லாம் நான் உயிருக்கு உயிராக காதலிக்கணும்னா அது விளையிற இந்த மரம் தாவரங்கள் அத்தனையும் நான் உயிருக்கு உயிராக நேசிக்க வேண்டும். அப்போது இந்த மரம் செடி கொடிகளை எல்லாம் நான் உயிருக்கு உயிராக நான் நேசிக்கணும்னா அது விளையக்கூடிய மண் ஆரோக்கியமாக இருக்கணும் சார். இந்த மண் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அதில் விளையக்கூடிய மரம் செடி கொடிகள் அத்தனை தாவரங்களும் ஆரோக்கியமாக இருக்கும். அதில் விளையக்கூடிய காய்கனிகள் ஆரோக்கியமாக இருக்கும். என் உடம்புக்கு நான் அதை கொடுக்க முடியும். ஏன்னா என் உடம்பை நான் உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன். அப்படின்னா ஒரு மனிதன் எவன் இந்த உடம்பை உயிருக்கு உயிராக காதலிக்கிறானோ, நேசிக்கிறானோ, இவன் தான் சார் இந்த அண்ட சராசரத்துக்கும்
உயிருக்குயிராக காதலிப்பான். அதை ஒருபோதும் நான் தீங்கு செய்ய மாட்டேன், அதை மாசுபடுத்த மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கணும். 100% செல்ஃபிஷ் பர்சன் இஸ் 100% செல்ஃப்லெஸ் பர்சனுங்க ஆங்கிலத்தில். எப்போ நான் 100% சுயநலமாக இருக்கிறேனோ 100% நான் இந்த இயற்கையை நான் பாதுகாப்பேன். ஏன்னா இயற்கைக்கு எதிராக என்னால் செல்ல முடியாது. இதுக்கு நான் ஒருபோதும் தீங்கு செய்ய மாட்டேன் அப்படின்னா நான் சரியான சாப்பாடு கொடுப்பேன். அதுக்கு பாதிக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நான் செய்ய முடியாது. இதை சிகரெட் குடிக்க மாட்டேன், நான் தவறான உணவை சாப்பிட மாட்டேன், மது அருந்துதல் செய்ய மாட்டேன், பாதிப்புக்கு உள்ளாக்க மாட்டோம். ஏனென்றால் இந்த உடம்பை நான் உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன். இறைவன் கொடுத்த வரம். இந்த மனதை நான் புண்படுத்த மாட்டேன். எப்படி உடம்புக்கு நான் நோயை வரவிட மாட்டேனோ அந்த மனதுக்கும் நோய் வரக்கூடாது, மன அழுத்தம் இருக்கக்கூடாது. அதாவது நோய் அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? காய்ச்சல், சளி பிடிக்குது, காய்ச்சல் வருது, சுகர் வருது, தைராய்டு வருது, கொலஸ்ட்ரால் இருக்குது, ஒத்த தலைவலி, இரட்டை தலைவலி நினைக்கிறீங்க. இது மட்டுமல்ல நோய்ங்க. உலகத்தில் மிகப்பெரிய கொடிய நோயே உங்களுடைய மனநோய் தாங்க. கோபம் பெரிய நோய். கோபம், எரிச்சல், படபடப்பு, பொறாமை, வெறுப்பு, பயம், இன்செக்யூரிட்டி, ஃப்யூச்சரை பற்றின கவலை, வருத்தம், சோகம், இது எல்லாமே கொடிய நோய். இது அத்தனையும் உங்கள் மனதில் வரக்கூடிய நோய்ங்க. அப்போது ஒரு மனிதன், அதாவது டிசீஸு அப்படிங்கிறது ஆங்கில வார்த்தை, ரொம்ப அற்புதமான வார்த்தைங்க. அந்த வார்த்தையில் அர்த்தம் அடங்கியிருக்கு பாருங்கள். டிஸ்ஈஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது நான் ஈஸியாக இல்லை, எனக்கு அப்படியே கஷ்டமாக இருக்குது. இப்போ எனக்கு கோபம் வந்தால் சுகமாக இருக்கா, பற்றி எரியுதா? பற்றி எரியுது, கஷ்டப்படுகிறீர்கள். அப்போ கோபம் என்பது ஒரு மனவியாதி, மனநோய். பயம் என்பது ஒரு கொடிய நோய். இந்த உலகத்திலேயே மிக கொடிய நோயின்னு சொன்னால் பயம்தான். இந்த பயம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு எல்லா நோயும் வந்துடும். நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா முதல்ல உங்களை பயமுறுத்துவாங்க. எங்கே போனாலும் யாரும் உங்களை பயமுறுத்தக்கூடாது. ஹாஸ்பிட்டல் போனாலோ எந்த ஒரு மருத்துவம் நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்களை சரி பண்ணுறதுக்கு தான் அது இருக்குதே தவிர நீ போயிடுவேன்னு சொன்னால் பயம் வந்துவிடும். பயம் என்பது ஒரு பெரிய கொடிய நோய், மனநோய். அது எரிச்சல், பொறாமை, படபடப்பு எல்லாமே இது பேராசை, இது எல்லாமே நெகட்டிவ். ஸோ ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை என்னன்னா, இந்த உடம்பில் இருக்கக்கூடிய நோயிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியத்தின் உச்ச கட்டத்தில் எவன் வருகிறானோ, மனதில் இருக்கக்கூடிய இந்த கோபம், காமம், விரோதம், பயம், மன உளைச்சல், மன அழுத்தம், மன எதிர்ப்பு சக்தி, இது எல்லாத்திலிருந்து எவன் விடுபடுகிறானோ இப்போது அவனுடைய உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். மனதில் எந்த விதமான இது இருக்காது. அவனுக்கு மனசுக்குள்ள அன்பு இருக்கும், கருணை இருக்கும், அனுதாபம் இருக்கும், கம்பேஷன் இருக்கும், அளவு கடந்த ஒரு சந்தோஷம் இருக்குது. அப்படின்னா இதுதாங்க நீங்கள் உலகத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை. எவன் ஒருவன் இந்த மாதிரி இருக்கிறானோ இவனுடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இது இன்ஃபெக்ட் ஆகும். அத்தனை குடும்பமும் ஆனந்தமாக இருக்கும். அவங்களை ஒருபோதும் இவன் தீங்கு செய்ய மாட்டான். எப்போ அந்த குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கோ அவன் உற்றார் உறவினர் சொந்தக்காரங்க அத்தனை பேரும் ஆனந்தமாக ஆரோக்கியமாக இருப்பார்கள். எப்போ இதெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கோ அந்த தெருவே ஆரோக்கியமாக இருக்கும், அந்த ஊரே ஆரோக்கியமாக இருக்கும், நாடே ஆரோக்கியமாக இருக்கும், அண்ட சராசரமே ஆனந்தமாக ஆரோக்கியமாக இருக்கும். இதுதாங்க நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை. ஸோ முதல்ல உங்களுடைய உடம்பு, உங்களுடைய மனம், உங்களுடைய உயிர், இறைவன் கொடுத்த வரம், இதை நீங்கள் ஒரு துரும்பு கூட படாமல் நீங்கள் பத்திரமாக பாதுகாக்கிறதான் உலகத்தில் செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை. இதைத்தான் வகுப்பாக எடுக்கிறோம். இதை வெறும் அறிவாக கேட்குறதில்ல, இதை எப்படி செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் நான் அல்கமி அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி. 2 நாள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை பண்ணுறோம். இதில் நிறைய டெக்னிக், ப்ராசஸ் எல்லாமே கற்றுக் கொடுப்போம். இது வெறும் அறிவாக இல்லை, ஞானமாக மாற வேண்டும். எப்போ ஒரு மனிதனுக்கு இந்த ஞானம், இதுதான் அடிப்படை. இதை ஒருத்தன் செஞ்சிட்டான் அப்படின்னா தன்னை அவன் காப்பாற்றிட்டான். இந்த உடம்புக்கு முழு ஆரோக்கியம்,
மனம் ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்னாலே இந்த உலகத்துக்கு செய்கிற மிகப்பெரிய சேவை அதாங்க. இவன் தவறு செய்யவே முடியாது. இவன் உலகத்தை, இயற்கையை ஒருபோதும் தீங்கு செய்ய மாட்டான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அது ஆட்டோமேட்டிக்காக சக உயிர்களையும் இவன் காப்பாற்றுவான். ஸோ மூலம் இங்கே தான் இருக்குது. எவன் ஒருத்தன் தன்னையே காப்பாற்றிக்கலையோ, தனக்குள்ளேயே உடம்பு வலி இருக்குது, நோய் இருக்குது, மன அழுத்தம் இருக்குது, கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, படபடப்பு இருக்குது, பொறாமை இருக்குது, வருத்தம் இருக்குது, இவ்வளவு நோயை உடம்புக்குள்ளே வச்சுக்கிட்டு இவன் எப்படிங்க வெளியில் போய் சேவை செய்ய முடியும்? வாய்ப்பே இல்லை. ஸோ முதல் சர்வீஸே உங்களை தான் நீங்கள் பண்ணணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? வெளியில் பார்க்காதீங்க. இந்த உடம்பு, இந்த மனம், அதை எப்படி ஆரோக்கியமாகவும் அற்புதமாகவும் வச்சுக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சேவை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்.